ஹலோ பிரைஸ்லாட், நான் உங்கள் வெஸ்லி டிவி பேசுகிறேன். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடைய போதகர் ஒருவர் வந்திருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணலாம். பிரைஸ்லாட் பாஸ்டர். பாஸ்டர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். நான் இப்போது திருநின்ற ஊர்லேருந்து வரேன் பாஸ்டர். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை வியாசர்பாடியில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். எங்கள் அப்பா அம்மாவோடு சேர்த்து மொத்த குடும்பத்தில் நாங்கள் 8 பேர், பிள்ளைங்க 6 பேர். அதில் ஃபஸ்ட்டு அக்கா, அதுக்கப்புறம் 2 அண்ணனுங்க, அதுக்கப்புறம் 4வதாக நான், எனக்கு அப்புறம் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி பாஸ்டர். பாஸ்டர், நீங்கள் இப்போது எங்கேருந்து வந்தீங்க? வியாசார்பாடின்னு சொன்னீங்க. இப்போ வியாசார்பாடியில் வாலிப பருவத்தில் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கினாரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சபைக்கு போகிறீங்க. ஆனால் வியாசார்பாடி குறித்து நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, அது மோசமான ஏரியான்றாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. இப்போ எந்த இடத்துல ஊழியம் பண்ணுறீங்க, அதை குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். வியாசார்பாடியில் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் வளர்த்தாங்க. ஏன்னா அங்கே பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வந்ததுனால சபை உண்டு, வீடு உண்டு. அதுக்கப்புறம் அப்படியே வேற எங்கேயும் போக மாட்டோம். எங்கன்னா ஊருக்கு போவோம். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டால் ஊருக்கு எங்கே போவோம். வேற எங்கேயும் நாங்கள் போனதில்லை. இப்படியே நாங்கள் வளர்ந்து பழகிட்டோம். யார்கிட்டையும் பேசவோ பழகவோ எங்கள் அப்பா அனுமதிக்க மாட்டார். ஏன்னா நாங்கள் கெட்டுப்பிட போகிறோன்ற ஒரு பயத்தில் அப்படியே அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டுக்கோப்பாக வளர்த்துட்டாங்க. அப்படி வளர்ந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வாலிப வயசு வர வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தோம் பாஸ்டர். வாலிப வயசு வர வரைக்கும். ஆனால் வாலிபர் கூட நிறைய சேர்ந்தது இல்லை. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆமாம் பாஸ்டர். அதனால நிறைய பழக்கம் இல்லை. இல்லை பாஸ்டர். இப்போ ஏசப்பா உங்களை வாலிப பருவத்தில் ரட்சித்திருப்பார்ல, ஊழியத்துக்கு அழைச்சிருக்காங்கல்ல. அப்போ எந்த வயசுல உங்களை ஊழியத்துக்கு அழைச்சி ஊழியத்துக்காக உங்களை பிரித்தெடுத்தாரு, அது கொஞ்சம் சொல்லுங்கப்பா. சொல்கிறேன் பாஸ்டர். ரட்சிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கும் ரட்சிக்கப்பட்ட வயசு. அப்போ நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தால ரட்சிக்கு பண்ணன்ற ஒரு நினப்பு இல்லாமல் இருந்துட்டேன். நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஓரளவுக்கு ஒழுக்கமாக வளர்ந்துருக்குறோம், எந்த பாவ செயலும் ஈடுபட்டதில்லை, திருடல, கொலை பண்ணல, எந்த விதமான ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ, மற்ற பாக்கு போடுறதோ, இல்லை ஏதாவது பசங்க கூட சேர்ந்து சண்டை கிண்டிக்கு போகிறதோ, அப்படிப்பட்ட பழக்கங்கள் இல்லாததுனால நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட நினப்பிலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் சுவிசேஷத்தை காதில் கேட்டேன். நீங்கள் என்ன தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஒரு பாஸ்டர் குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், எல்லா மனுஷனும் பிறக்கும்பொழுது பாவியாக தான் பிறக்கிறான். ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்த நற்செய்தியை காதில் கேட்டு சொந்த ரட்சகராக தேவனை இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளும் போது தான் தேவனுடைய குடும்பத்தை ஒரு பிள்ளையாக பிறக்கிறான். இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் தான் நீங்கள் பிள்ளையாக இருக்கிறீங்க, நீங்கள் மறிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் நரகம் போவீங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்க, அவங்க பரலோகம் போவாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் பாவின்றதை உணர்ந்து இயேசு சொந்த ரட்சகராக தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சுவிசேஷ வசனத்தை என் காதில் கேட்டேன் மாஸ்டர். அப்படி கேட்டதுக்கப்புறம் என் உள்ளத்தை திறந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொண்டேன். நான் அப்போ ரட்சிக்கப்பட்டேன் மாஸ்டர். இப்போ எந்த இடத்துல பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் திருநின்றவூர் பகுதியில் ஒரு 22 வருஷமாக பெதஸ்தா அப்போஸ்தல ஐக்கிய சபை அப்படின்ற நேமில் சர்ச்சு நடத்திட்டு வரேன் பாஸ்டர். வெரி குட் பாஸ்டர். இப்போது உங்களுக்கு அந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் அங்கே சபைக்கு வராங்க பாஸ்டர்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 குடும்பங்கள் சபைக்கு வராங்க. ஆரம்பத்தில் போனப்போ யாருமே சபைக்கு வரல. ஏன்னா புது சபை ஆரம்பிச்சு 2004 போய் சர்ச் ஆரம்பித்தப்போ நான் வெறும் செவத்தை பார்த்து தான் பாஸ்டர். ஆமாம், செவத்தை பார்த்து சேர்ஸுங்களை பார்த்து பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் பிரசங்கெல்லாம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அப்படியே ஓடிட்டு இருந்தேன் பாஸ்டர். நான் தனியாக பேண்ட் அடித்து நான் பாட்டு பாடி நானே ஒர்ஷிப் பண்ணி எனக்கு நானே பிரசங்கம் பண்ணிங்கன்னு சொல்லலாம். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 மாதமா 4 மாதமா 5 மாதம் கூட அப்படிதான் போயிட்டு இல்லை. பெரிய வளர்ந்த ஊழியக்காரெல்லாம் அது போல் சொல்லியிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டேன். என் கூட வாழ்க்கையில் அப்படிதான் பாஸ்டர், என்னுடைய அனுபவம் அப்படிதான் இருந்தது. அந்த ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது மாஸ்டர். அந்த ஏரியாவில் இந்த சவுண்ட் சர்வீஸ் போடுற டீம் ஒரு வாலிப பசங்க இருந்தாங்க. எந்த நிகழ்ச்சிகளும் அவங்க சவுண்ட் சர்வீஸ் போடுவாங்க. அந்த தம்பி பேர் ஆறுமுகம். அந்த தம்பியோட அண்ணனும் சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20 வாலிபர்ஸ் கிட்ட இருப்பாங்க. அப்போது என்ன ஆச்சு, ஒரு முறை நான் பேண்டுகள்லாம் எடுத்துன்னு போகிறத பார்த்துட்டு என் பின்னாடியே வந்தாங்க. வந்த உடனே அன்றைக்கி பார்த்து உட்காந்துனாங்க எல்லாரும். அப்படியே உட்காந்த உடனே பேண்ட் வச்சு பாட்டு பாடி அதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஸ்பல் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, இந்த சவுண்ட் சர்வீஸ் போட வந்தவர் சபைக்கு உட்காந்துட்டாரு, வசனத்தை கேட்டுருக்காங்க. ஆமாம் பாஸ், ஆமாம். அந்த ஏரியாவில் ஏதோ சவுண்ட் சர்வீஸ் போட வந்திருக்காங்க. ஏதோ போட வந்துட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போகிறது போல ஏதோ பேண்டு சத்தம் கேட்குறேன்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே அப்படியே வாலிபர் யூத் டீம் தண்ணி கிண்ணி கேட்க வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். பசங்க உழைச்சி களைச்சி போனதுனால வீட்டில் தண்ணி கேட்டு குடிப்பாங்க இல்லையா,
அதுக்காக தான் வந்திருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பாஸ்டர். நான் பேண்ட் அடிச்சு பாட்டு இருக்கும், அவங்க அமைதியாக வந்து உட்காந்துனாங்க. உட்காந்த மணி அப்படியே சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டேன். அறிவிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அது வேலை செய்யுதுன்னு தெரியாது, அவங்க எப்படி அவங்க காட்டிக்கல. தொடர்ந்து என் கூடவே அவங்க வர ஆரம்பிச்சாங்க. வாரம் பாஸ்டர் பாஸ்டர் இப்போது அந்த வாலிபருங்க தண்ணி கேட்க வந்தாங்க, நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க. இன்னைக்கு தண்ணி அடிக்கிற வாலிபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல கேள்வி பாஸ்டர். இன்றைக்கு வந்து போதை வஸ்துக்களுக்கு அநேக வாலிபர்கள் வந்து அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிலர் வந்து அது ட்ரிங்க்ஸாக எடுத்துக்கிறாங்க, சிலர் வந்து மாத்திரை எடுத்துக்கிறாங்க, சிலர் வந்து போதை ஊசிகளை எடுத்துக்கிறாங்க, சிலர் வந்து தின்பண்டங்களில் இந்த பால்கோவால் சாக்லேட்லாம் கூட வச்சு இப்போ போதை வஸ்துக்களை சாப்பிட்டு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த போதை வந்து தெளிகிற வரைக்கும் தான். தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே ப்ராப்ளம் அவங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அது வந்து சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு மயக்க மருந்து மாதிரி தான். அது திரும்ப மயக்க தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. பிரச்சனை கொஞ்ச நேரம் மறந்துருக்கலாம், அவ்வளோதான். இந்த போதை மட்டும் அவங்க வாழ்க்கையில் பொழுதுபோக்காக இல்லாமல் இந்த சர்க்கஸு, இந்த சுற்றுலா பயணங்கள் செல்வது, மற்றும் அந்த லைப்ரரி போய் புக்ஸ் படிக்கிறது, இப்படி ஃப்ரெண்ட்ஸுகளோட போயிட்டு சினிமா பார்க்குறது, நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இப்படிலாம் சில காரியங்களில் வந்து தன்னை ஈடுபடுத்திட்டு பொழுதுபோக்காக சந்தோஷத்துக்காக பல காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக சந்தோஷம் தான், அவங்க நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த பிரச்சனையை மறந்து கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஒரு சினிமா திறமை படம் பார்த்தா கூட 3 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப அதே ப்ராப்ளம் வரும், அதே சிந்தனைகள் வரும், அதே கவலைகள் வரும். இதுலேருந்து என்ன சொல்ல வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் வந்து என்னதான் வந்து தன்னோட சந்தோஷத்துக்காக ஒரு சில காரியங்களை தேடினா கூட அது வந்து முற்றிலுமான சந்தோஷத்தை தர்றதில்லை. உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கு போகிறான், ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறான், திரும்ப அதே படத்தை மறுநாள் பார்த்தோன்னா போர் அடிச்சிடும். அதே போல் குயின்ஸ்லாண்டோ, ஒரு கிஷ்கிந்தாவோ, இல்லை ஒரு மெரினா பீச்சோ, ஒரு வண்டலூரோ எங்கே போனாலும் சரி, ஃபஸ்ட் டைம் தான் அவனுக்கு அது ஒரு என்ஜாயாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் முறை 3ஆம் முறை போனானாக்கா அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே போர் அடிச்சிடும் அவனுக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா தேவனா உலகத்தை திறந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது தான் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான நித்திய சந்தோஷம் கிடைக்குது பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். இங்கே வெஸ்லி டிவிக்கு நேர்காணல் வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. எங்கள் வெஸ்லி டிவி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. பிரியமானவர்களே, அருமையான போதகர் நம்ம கீழே வந்து அவருடைய முழு சாட்சியை நம்ம கீழே பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.